வர 2026 தேர்தலில் நாங்கள் ஏறக்குறைய ஒரு 10 விஷயங்களை நாங்கள் அக்ரிமெண்ட்டாக போடுவோம். அதை நாங்கள் ஒத்துக்கிட்டு தான் நாங்கள் கையெழுத்தும் போடுவோம். அதில் எந்த மாற்று கருத்தும் நாங்கள் வலியுறுத்துவோம். தலைவர்கிட்ட அனைத்து தொண்டர்களும் போய் நாங்கள் வலியுறுத்தாமல் நாங்கள் விட மாட்டோம். 1-2 இல்லை, முதல் விஷயமே ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை உருவாக்கு. அதேமாதிரி தாட்கோ நிறுவனத்திற்கு தனி வங்கியை உருவாக்கு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் பிரதர். அதே மாதிரி இந்த செத்து போனவன் தூக்கி போகிறதுக்கான சுடுகாட்டு பாதையை உருவாக்கு. சப்ளான கொண்டாண்டாங்க, எஸ்சி சப்ளான உருவாக்கிட்டாங்க. அதை இன்னும் நடைமுறைப்படுத்தலை. கேட்போம், பெரிக்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் 5 விழுக்காடு நடைமுறைப்படுத்துன்னு சொல்லுவோம். பிடபிள்யூடியில் ஏன் அவங்க சங்கிப்பேடு ஆடுற குஜராத்தில் கூட இருக்குது 5 விழுக்காடு, ஏன் இங்கே உருவாக்கு? இதெல்லாம் சேர்ந்தாதான் வெல்வோம் ஒன்றாக, இணைவோம் ஒன்றாக அப்படின்னு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தும் பிரதர். அதனால் வலியுறுத்துவதற்கு நிச்சயமாக அவர்களும் செவிசாய்ப்பார்கள். இப்போ முடிஞ்சு போச்சு, 5 ஆண்டுகள் முடிய போகுது. வருகின்ற ஆட்சி காலத்தில் இது ஒரு தலித்து மக்களுக்கு ஒரு விடுதலையை அடையக்கூடிய ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி உருவாக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக அமையும். இதில் இன்னொரு கோணம் இருக்குது. இதில் இன்னொன்று சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸ் வாயுள்ள பிள்ளையாக இருக்குது, தொடர்ந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு வைக்கிறப்போ ஒரு கட்டத்தில் திமுக நிலைப்பாட்டுக்கு வர வாய்ப்பு இருக்குது, அல்லது வேறு ஏதாவது தொகுதி பங்கீடு அடிப்படையாவது கூட கொடுப்பாங்க. இப்போ மற்ற கட்சிகள்லாம் அமைதியாகவே இருக்குது, அப்போ திமுக கொடுக்குறத அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்களா? பிரதர், நான் இன்னொரு கருத்து சொல்கிறேன். நீங்கள் என்னை தப்பாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை எங்கள் தலைவரே என் மேலே நடவடிக்கை எடுத்தாலும் எனக்கு கவலை இல்லை. நான் உண்மையை பேசக்கூடிய ஆள். திராவிட முன்னேற்ற கழகம், அதற்கு அடுத்தபடியாக வலிமையான அமைப்பு விடுதலை சிறுத்தை. நான் சும்மா போகிற போக்கில் சவுடாலாம் பேசலை. நான் களத்தில் போய்கிட்டு இருக்கிற ஆள். எனக்கு இப்போ தமிழ்நாட்டில் எல்லா தொகுதி 234 தொகுதி என்ன பொசிஷனில் இருக்குன்னு என்கிட்ட தரவு இருக்குது. அங்கே எந்தெந்த கட்சி எந்தெந்த பிரசன்டேஜில் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ எங்கள் தலைவர் பார்க்க சொல்லியிருக்கிறாரு. தொகுதி மாவட்ட செயலாளர்லாம் போட்டிருக்கு. 234 தொகுதிக்கு நாங்கள் ஒரு அறிவியல் அப்ரோச்சுங்க, அதாவது சயின்டிஃபிக் அப்ரோச். இதுக்கு பேர் என்னென்னா, நீங்கள் படிச்சிருப்பீங்க, படித்தலைங்கிறத ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க, WPSன்னு சொல்லுவாங்க. அதாவது அது ஒர்க்கை பகிர்ந்து கொடுப்பது, ரைட் மைண்ட் ரைட் ஜாப். அதே நேரத்தில் அவனை எல்லையை வரையறுப்பது, அவனுக்கான என்னென்ன செயல் திட்டத்தை வகுத்து கொடுப்பது. ஆனால் 234க்கும் போட்டிருக்கோம்னா எந்த அர்த்தத்தில் போட்டிருக்கிறோம்? எந்த அர்த்தத்தில் போட்டிருக்கோம்? அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணியில் மக்கள், அதனால் மதச்சார்பற்ற அந்த கூட்டணியிலேயே திமுக அடுத்து வலிமையான அமைப்பு நாங்கள் தான். சொல்லப்போனால் அந்த 25 சீட்டு எங்களுக்கு தான் கொடுக்கணும். உண்மையிலே அவங்களுக்கு அதுக்கடுத்து எத்தனை கொடுக்குறோம் அது வேறு பிரச்சனை. ஆனால் நாங்கள் கேட்காம இருக்கிறோம் அப்படின்றதுக்காக எங்களை பைத்தியக்காரன் நினச்சிடாதீங்க. கேட்காம இருக்கிறனால நாங்கள் ஊமையாக இருக்கிறோம்னு நினச்சிடாதீங்க. கேட்காம இருக்கிறனால நாங்கள் பலவீனமாக நினச்சிடாதீங்க. நாங்கள் கேட்பது நிச்சயமாக தளபதி ஸ்டாலினுக்கே புரியும். நீ எழுதி வச்சுக்கிறீங்க, காங்கிரஸுக்கு இணையாக எங்களுக்கு இந்த முறை சீட்டு கிடைக்கும்.